ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறது வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, ஓகேங்களா? அதாவது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் கைஸ். அந்த அம்மன் கோயிலுக்குள்ள வந்து பட்டியலின மக்கள் வந்து உள்ளுக்க போய் சாமி கும்பிட்டதுனால மற்ற அதர் கேஸ்ட், அதாவது வந்து அவங்க தான் பெரிய சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில கிறுக்குத்தனமான ஒரு நம்பிக்கையில இருப்பாங்களா, அந்த அதர் கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து கூடி, அதாவது நாங்கள் வந்து பட்டியலின மக்களோட உயர்ந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈன புத்தி அவங்க உண்டுல, ஓகேங்களா? அவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அந்த கோயிலுக்குள்ளேயும் பட்டியலின மக்கள் வந்து போனாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவானுங்க, இவங்களை வந்து எப்படி என்ன சொல்லி திருத்துறது அப்படின்னு சொல்லி தெரியல. காலம் வந்து எவ்வளவோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2024, ஓகேங்களா? டெக்னாலஜி எந்த லெவலில் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஈன புத்தி லாஸ்ட் வரைக்கும் போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்து இந்த ஜாதி மதம்னு அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே நாசமாக தான் போறானுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் எவனும் திறந்த போறது கிடையாது, ஓகேங்களா? இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அங்க மெயினா வந்து என்ன நடந்திருக்கு, என்ன இஷ்யூ அப்படிங்கறது வந்து டீட்டெயிலா ஒண்ணு இல்லாம A to Z வந்து இப்ப நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா? தண்டராம்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய தென்முடியனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானதுதான் கைஸ் இந்த ஒரு கோயில். இந்த கோயில் பேர் வந்து முத்துமாரியம்மன் கோயில், ஓகேங்களா? இந்த கோயில் வந்து திருவிழா வந்து ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஒவ்வொரு மாசம் வந்து திருவிழா நடக்கும், ஓகேங்களா? ஒரு சில கோயில ஆடி மாசம் அந்த மாதிரி நடக்கும்ல. அதே மாதிரி இந்த கோயில் திருவிழா வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா பொங்கல் அப்போ ஒரு 12 நாள் திருவிழா வந்து நடக்கும் கைஸ். அதே மாதிரிதான் போன வருஷம் வந்து பொங்கல் அப்போ 12 நாள் திருவிழா வந்து நடந்துச்சு, ஓகேங்களா? அப்போ வந்து பட்டியலினத்து சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாங்க ஒரு நாள் திருவிழா வந்து இந்த 12 நாள்ல ஒரு நாள் திருவிழா வந்து எங்களை வந்து நடத்த விடுங்க, நாங்க வந்து கோயிலுக்குள்ள வந்து நாங்க வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க, ஓகேங்களா? பட் வந்து அதர் கேஸ்ட், அந்த ஒரு மனுகடிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா, நாங்க தான் ஜாதியிலே ரொம்ப பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுகடிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கல, அந்த வந்து அவங்களோட கோரிக்கையும் வந்து மதிக்கல, அதை வந்து பெருசாவே கண்டுக்கல, ஓகேங்களா? அந்த ஒரு மனுகடிக்கப்பட்ட மக்கள் அந்த மாதிரி பண்ண உடனே இவங்க கைஸ், அதாவது அந்த ஒரு பட்டியலின மக்கள் இருக்காங்களா கைஸ், அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை வந்து கோயிலுக்குள்ள போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மனு கொடுத்தோடனே அந்த ஊர்ல சுத்தி வட்டார ஊர் அந்த ஊர் எல்லா பக்கமும் வந்து விசாரிச்சிருக்காங்க, இந்த கேஸை பத்தின விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போதுதான் 80 வருஷமா கைஸ், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 80 வருஷம்னா பாத்துக்கோங்க. 80 வருஷம்னா எங்க அப்பா காலத்துல இருந்து நினைக்கிறேன் 24 சாரி கைஸ், எங்க தாத்தா காலம், ஓகேங்களா? எங்க தாத்தா காலத்துல இருந்து இவங்க இந்த பட்டியலின சமூக மக்கள் வந்து அந்த ஊருக்காரங்க வந்து உள்ளுக்க கோயிலுக்குள்ள அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. உடனே அந்த டிபார்ட்மெண்ட், அந்த இந்து சமய அறநிலையத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது கோயில் வந்து சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது, ஸோ அதனால வந்து இந்த எந்த ஒரு ஜாதிக்காரங்கனாலும் சரி கோயிலுக்குள்ள போகலாம் வரலாம். அதுவும் வந்து அந்த கோயில் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள கோயில், உங்களுக்கே தெரியும் கைஸ், ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கோயில் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான கோயில் ஒன்று இருக்கும், சரிங்களா? அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த கோயில வந்து எந்த கேஸ்ட்ல இருக்கவங்களாம் சரி போகலாம் வரலாம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த கோயிலும். பட் வந்து அதையும் மீறி அந்த ஜாதிக்காரங்க இருக்கிற கூட்ட ஜாதிக்காரங்க வந்து அதை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? அதனால வந்து இந்த டிபார்ட்மெண்ட், இந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைய டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா பட்டியலின மக்களும் அந்த கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஜனவரி 30ஆம் தேதி வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து அங்க எதுவும் வந்து சண்டை கலவரம் அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு SP கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஆபீசர் தலைமையில வந்து போலீஸ் பாதுகாப்பையும் வந்து அனுப்பியிருக்காங்க, ஓகேங்களா கைஸ்? இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மற்ற சமூகத்தினர், மற்ற ஜாதிக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டியலின சமூக மக்கள் வந்து இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இது வந்து எங்களுடைய கோயில், எங்களுக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, ஓகேங்களா? போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்னதான் அந்த ஜாதி வரி பிடிச்ச தாயலிங்க வந்து போராட்டம் பண்ணாலும் பட்டியலின மக்கள் 100 பேர்த்துக்கும் மேல வந்து போலீஸ் பாதுகாப்போட அந்த ஒரு கோயிலை திறந்து 80 வருஷத்துக்கு அப்புறம் வந்து முதல்ல அந்த கோயிலை திறந்து உள்ளுக்க போய் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க, ஓகேங்களா? உடனே வந்து மற்ற அந்த அதர் காஸ்ட், அந்த மூளை மழுங்கடிக்கப்பட்ட அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போறதே வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு நிப்பாட்டிட்டாங்களா, அந்த கோயிலுக்கு போறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு பண்றாங்களா, என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து இனிமேல் நமக்கு வந்து வேண்டாம், அந்த கோயிலுக்கு நம்ம இனிமேல் வந்து போகக்கூடாது, அவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள போயிட்டாங்க, சாமியை கும்பிட்டுட்டாங்க, ஸோ
அதனால நம்ம வந்து சொந்தமா வேற கோயிலை வந்து கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கேஸ்ட் இருக்காங்களா, மற்ற அந்த ஒரு மூளை மழுங்கி ஒப்பிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சொந்தமா வந்து அவங்க பைசாவை போட்டு ஒரு 2 சென்ட் நிலத்தை வாங்கி அதில் வந்து கோயில் கட்ட முடிவும் பண்ணிட்டாங்க கைஸ். ஒன்னே ஒன்று கேட்குறேங்க கைஸ், அதாவது வந்து எனக்கு வந்து சாய்மான நம்பிக்கை கிடையாது ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் சாய்மான எனக்கு நம்பிக்கைலாம் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு சாய்மான நம்பிக்கை இருக்கும்ல, அவங்களுக்கு நான் கேட்குறேன். அண்ட் வந்து இந்த வீடியோவை அந்த கோயில்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஒரு மூணை மணிக்கு எடுக்கப்பட்ட மக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான பதில் சொல்லுங்க ஓகேங்களா. அதாவது வந்து சாமிங்கிறத வந்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான் கடவுள் ஓகேங்களா. அது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா கடவுளும் அதோட புராணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பைபிள், அதுக்கப்புறம் வந்து குரானு, அதுக்கப்புறம் வந்து ராமாயணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட எடுத்தாலும் சரி கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் தான் ஓகேங்களா. நீங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டா வந்து அது வந்து தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகாம அந்த கோயில் வேண்டாம்னு சொல்லிட்டு தனியா கோயில் கட்டிக்கிங்க அப்படின்னா அந்த சாமி வந்து அவங்க வந்து இருந்துக்கணுமா? சாமி இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இருக்குமா? நீங்களே இப்படி அது என்ன சொல்ல கைஸ், இவங்களை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல கைஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய, அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அண்ட் வந்து பெரிய பெரிய தலைவர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவோ பேசிட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒருத்தனும் திருந்தலை ஓகேங்களா. பட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் சின்ன ஒரு யூடியூபர்ஸ் தான். நம்மளாம் பேசி எவன் திருந்த போறான்? ஒரு பேர் திருந்த மாட்டான். லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருங்க, லாஸ்ட் வரைக்கும் நாசமாக தான் போவீங்க. இந்த ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் பிடிச்சி வந்து தொங்கிட்டே இருங்க. ஒரே ஒரு விஷயம் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு ஜாதி மதம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தலைவரிச்சு ஆடுறது வந்து இந்த ஒரு ஜாதி ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கிட்டு இந்த வடக்கன் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து தலைவரிச்சு ஆடுறது வந்து மதம். அதுக்கப்புறம் ஃபாரின் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இனம், அதாவது கலர், நான் வந்து வெள்ளையன் நீ வந்து கருப்பினது அப்படிங்க. அங்கே கூட ஓரளவுக்கு ஏதோ திருந்திட்டாங்க, எவ்வளோ திருந்திட்டாங்க. நம்ம தான் இன்னும் முட்டாப்பையிலோட இருக்கும். பார்ப்போம், இவங்களும் என்னைக்கு தான் திருந்தான் பார்ப்போம். அப்போ தான் வந்து உருப்படுவோம் நம்ம எல்லாருமே. நான் அப்புறம் சொல்றோம்னா கைஸ், அந்த ஒரு 2 சென்ட் நிலத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, நம்ம அது வந்து போன வருஷம் நடந்தது, போன வருஷம் சம்திங் அந்த டைத்துல நடந்தது ஓகேங்களா. நம்ம இந்த இப்போ பேசிட்டு இருக்கோம் அந்த டயத்துல அவங்க வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சு பாதி வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன வருஷமே இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பாதி வேலையாச்சும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் ஓகேங்களா. அண்ட் வந்து இன்னொரு டவுட் கைஸ், இவங்க வந்து உண்மையிலேயே மனுஷங்க தானா, உண்மையிலேயே ஒரு மனித பிறவிகள் தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படின்னா, அதாவது வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த ஒரு சமூகம் அவங்க வந்து பட்டியல் இனத்தவர்கள் இருந்தாங்களா, அந்த சமூகம் உள்ளுக்க போனதுனால மற்ற சமூக மக்கள் எல்லாமே, அதாவது ஊர் மக்கள் யாருமே வந்து அந்த சமூக குறிப்பிட்ட சமூக மக்கள்கிட்ட வந்து பேசுறது கூட கிடையாதுங்க. ஏதாவது இந்த கிராமத்துல ஃபுல்லா வந்து ஊர் பேச்சை கேட்கல அப்படின்னா ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க தெரியுமா, ஒரு வீட்டை அந்த மாதிரி ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு கிராமத்துல இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்டையே வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. யார்கிட்டையுமே வந்து பேசுறது கிடையாதா, எந்த ஒரு ஒண்ணுமே இது என்ன சொல்ல ஒண்ணுமே புரியல கைஸ். எனக்கு வந்து இன்னும் நான் பேசினு வச்சுக்கோங்களேன், அசிங்கமா அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவேன். என்னோட வயசுல மூத்தவங்களும் இருப்பாங்க, அப்படி திட்டக்கூடாது, தப்பு ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்ப்போம் கைஸ். இது இவங்க என்னமோ திருநாமலே போட்டோம், நாசமா போட்டோம். அந்த பட்டியலின மக்கள்ல வந்து ஒருத்தர் வந்து பிரஸ் கிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கைஸ். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது தானே, அதை நம்பிதான் நாங்க வந்து கோயிலுக்குள்ள போய் வந்து நாங்க வந்து சாமி கும்பிட்டோம். பட் வந்து நாங்க இந்த சாமி கும்பிட்டதுனால அவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ளே வராம அதுக்குன்னு தனியா வந்து அவங்க வந்து காசு போட்டு கோயில் கட்டுவாங்கன்னு நாங்க வந்து கனவோட நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவங்க கோயில் தனியா கட்டுறாங்க, அதுக்கு வந்து எங்களாலையும் எதுவுமே சொல்ல முடியாது. இங்க வந்து சாமி கும்பிடும் சொல்ல முடியாது, நீங்க எதுக்கு தனியா கும்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, தனியா எதுக்கு கோயில் கட்டுறீங்கன்னு எங்களால சொல்ல முடியாது, அது அவங்களோட விருப்பம், இதுக்கு நாங்க என்ன பண்றோம்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவர் வந்து பேசியிருக்காரு. இங்க வந்து பிரச்சனை வந்து அந்த ஒரு பீப்புள் செட் ஆஃப் பீப்புள் வந்து தனியா போய் கோயில் கட்டிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கைஸ் ஓகேங்களா. அதாவது யாருனாலும் வந்து தனியா வந்து கோயில் கட்டலாம், அதுக்கு வந்து பெர்மிஷன் உண்டு, அது வந்து சட்டப்படி குற்றமும் கிடையாது. சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்களோட சொந்த நிலத்துல வந்து கோயில் கட்டலாம், என்னெல்லாம் கட்டலாம், அது அவங்களோட உரிமை ஓகேங்களா. பட் வந்து ஆல்ரெடி ஒரு கோயில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவனும் மனுஷங்க தானே, அவங்க மிருகமா இல்ல வேலியன்ஸா இல்ல ஜந்துக்களா, அவங்களும் மனுஷங்க தானே. இவங்க சோத்த திங்கிற மாதிரி தானே அவங்களும் சோறு சாப்பிடுவாங்க, இவங்க தண்ணி குடிக்கிற மாதிரி தான் அவங்க கூடுவாங்க, அவங்களும் தண்ணி குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு கோயிலை வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்கும்போது அந்த கோயில் வேண்டாம் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் கோயில் கட்டுறது வந்து ஏற்றுக்கிட முடியாத ஒரு விஷயம் ஓகேங்களா. நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயசு ராமர் கோயில் வயசு இப்போ வந்து இந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்களா, அந்த ராமர் கோயில்ல வந்து எல்லா ஜாதிக்கிற மக்களும் போத்தான் செஞ்சாங்க, எல்லா மக்களும் அந்த திறப்பட கலந்துக்கிட்டாங்க. அது வந்து இந்த ஜாதி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஓகேங்களா. எல்லா ஜாதிக்காரமும் அதில் போத்தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி எல்லா கோயிலையும்
இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒன்று. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்மளால ஒன்று நம்ம வந்து பேசி ஒன்றும் புரிய ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. பேசி திருந்தினாலும் உண்டு, பட் வந்து இவங்க திருந்த மாட்டாங்க. இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் தான் இதுக்கான உரிய நடவடிக்கை, உரிய ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் வந்து அதுவும் நடக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். இன்னொரு விஷயம் கைஸ் என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி வந்து 2 வகையான கோயில்கள் வந்து இருக்கு கைஸ். அதில் வந்து ஒன்று வந்து பொது கோயில், இன்னொன்று வந்து தனிநபர் கோயில். ஓகேங்களா, இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அதாவது வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு தனியாக கோயில் கட்டுறாரு அப்படின்னா ஒரு தனிநபர் அவர் சார்ந்தவங்க வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அதாவது ஜாதி தாங்க சார், ஒரு மயிரும் கிடையாது. அவர் ஒரு தனி ஒரு நபர் வந்து ஒரு ஜாதிக்காரர், அவர் வந்து தனியாக வந்து ஒரு கோயில் கட்டுறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து அவங்களோட அந்த சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்து ஒரே கருத்து அவங்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி அவங்க வந்து கும்பிடலாம். அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு கைஸ். அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி கும்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, பட் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது, அதாவது வந்து பொது கோயில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் கூட யோசிக்கலாம். தனிநபர் கோயில் வந்து தனிநபர் கோயில்னாலே ஒரு சில பேர் இந்த ஒரு எப்படி சொல்ல ஜாதி வரி பிடிச்சி லூசுத்தனமா மூளை மழுங்கடிக்கப்பட்ட யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நாங்க வந்து தனியா வந்து கோயில் கட்டுறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு நீங்க எதுக்குடா வரீங்க, அது வந்து எங்களுக்கு நாங்க சொந்தமா கட்டுறோம், அதுல எதுக்கு நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. என்ன அப்படின்னா கைஸ், அதாவது வந்து உங்களே மாதிரி தனிநபர் கோயில் நிறைய கோயில் இருக்கு. அந்த கோயில்கள்ல வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மக்கள் மட்டும் போறது கிடையாது, எல்லா மக்களும் வந்து போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் கோயில், மேல்மருவத்தில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோயில், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபுரம் கோவில். இந்த கோயில்ல வந்து தனிநபர் கோயில் தான், தனியா ஒருத்தன் கட்டினதான். பட் வந்து எல்லா சமூக மக்களும் போறாங்க வராங்க. அது இப்போ வரைக்கும் வந்து செம்ம ஃபேமஸா இருக்கு. அந்த 2 கோயில் மட்டும் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். இன்னும் எவ்வளவு கோயில்கள் இருக்கு. ஓகேங்களா, தயவு செஞ்சு இந்த கேஸ்ட்டை தூர விடுங்க. தயவு செஞ்சு இந்த மதத்தை பிடிச்சிட்டு தொங்காதீங்க. பிடிச்சி தொங்கி அதில் ஒன்றும் கிடைக்கப்படுறது கிடையாது. அரசியல்வாதிகள்லாம் வந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணத்துக்காக வந்து ஜாதியை வச்சு மதத்தை வச்சு வந்து பிரித்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே தப்பை வந்து செய்யாதீங்க தயவு செஞ்சு. இல்லை அப்படிதான் நீனா ஒரு சின்ன நீ வந்து சொல்லதை நான் என்னத்தை கேட்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற மாட்டீங்க. முன்னேறுவீங்க, பட் வந்து நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்க மாட்டீங்க முதல்ல. ஓகேங்களா, அண்ட் வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் சின்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்த ஜாதி மதம் மொழி இனம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதான் வந்து இந்த ஒரு மனித இனம். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரால் வாழ முடியாது. என்னால் வந்து உங்கள் ஹெல்ப் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னோட ஹெல்ப் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. அந்த மாதிரி தான். ஓகேங்களா, எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் தான். பட் வந்து அது நடக்காது. என்னோட லைஃப்லேயே நிறையா நடந்திருக்கு. எப்படி சொல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸில் வச்சு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஓகேங்களா, பஸ்ஸில் வச்சு நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷர் கைஸ். அவர் வந்து எங்கள் அப்பாவோட ஏஜ் அதிகமாக இருக்கு. ஒரு 50 வயசு 55 வயசு 60 வயசு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 60 வயசு இருக்கும். அவர் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் என் ஊரை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து சின்னாமணி தான் அப்படின்னு. இந்த உடனே அவர் ஒன்று எந்த தெரு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகேங்களா, நானும் தெருவை சொல்லிட்டேன், எந்த தெரு தான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நீ இந்த ஜாதி தானா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா பக்கத்தில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க ஏன் செட் ஆஃப், அதாவது என்னோட வயசில் மூத்தவங்க ஒரு 30 வயசு 27 வயசு 26 வயசு அந்த மாதிரி ஒரு அண்ணங்களாம் என் பக்கத்தில் தான் நிற்காங்க. இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே நான் உடனே கேட்ட கேள்வி கைஸ், பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க, நன்மை வேற அசிங்கமாக நான் கேட்டுருவேன், யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என் ஸ்டாப் வந்து அவருக்கு மூஞ்சில் அடிச்சாப்பில் ஆயிடுச்சு. உடனே அவர் வந்து மழுப்புதாரு. மழுப்பிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா சரி தம்பி நல்லா படி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாங்க கைஸ். இப்பவும் சொல்லுறாங்க கைஸ், யாராச்சும் வந்து நீங்க என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டாங்கன்னா நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்லுங்க. அப்போ சொன்னா தான் வேற யாருக்கிட்டையும் போய் அவன் வந்து அந்த மாதிரி கொஸ்டினை கேட்க மாட்டான். அந்த மாதிரி அவன் வந்து கொஸ்டினை கேட்க தோணுனாலும் நம்மளோட இப்போ வந்து இவர் இருக்காருன்னு நான் இப்போ திட்டி அனுப்பினோம்னா அவர் வயசு கூட தான், எங்கள் அப்பாவோட வயசு கூட தான். பட் இருந்தாலும் வேறு வழியில் அந்த மாதிரி திட்டி தான் ஆகணும். இவர் நாளை பண்ணால் வேறு யார்ட்டாச்சும் என்ன மாதிரி ஒரு பையன்ட்ட கேட்க போகும்போது ஏன் நான் சொன்னதான் அவருக்கு மைண்டில் வரணும். இவனே அன்னைக்கு நம்மளை செருப்பாக அடிச்ச மாதிரி கேட்டானே, இவனும் அந்த மாதிரி கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தவிர்த்துருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் வந்து இந்த ஒரு ஜாதி மயிர் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.